வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்னைக்கு வீடியோல Photoshop யூஸ் பண்ணி ஒரு கிரியேட்டிவான போட்டோ ஃப்ரேம் டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த போட்டோ ஃப்ரேம் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். அது என்னன்னா, இப்போ இந்த டிசைன்ல பார்த்தீங்கன்னா கீழ வந்து உங்களோட பிரசன்ட்ட போட்டுக்கோங்க. அதாவது பிரசன்ட் இமேஜ் இருக்கணும். அண்ட் நீங்க திங்க் பண்ற மாதிரி இருக்கிறது வந்து மேல வந்து இந்த இடத்துல பாஸ்ட்டா வரணும். இந்த பாஸ்ட்டா போட்டிருக்கோம்ல, அந்த டிசைன் எப்படி பண்றதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோல எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஸோ நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா, ஓரளவு உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா, மாஸ்கிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் நல்லாவே. 3 டைப்ஸ் ஆஃப் மாஸ்கிங் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேல ஐ பட்டனும் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் முதல் தடவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். தென் பிரிண்ட்ல போயிட்டு A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ப்ரெசென்ட் லைஃப் தான். ஸோ அதனால் இதை வந்து நம்ம சின்னதாகவே வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இதோட பேக்ரவுண்டை வந்து சுற்றி நம்ம ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லேயரை வந்து நம்ம ராஸ்டரைஸ் லேயராக பண்ணிக்கணும். பிகாஸ் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சுட்டு பண்ணால் நம்மளால் அந்த கண்டென்ட் அவேர் பண்ண முடியாது. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ராஸ்டரைஸ் லேயர் கொடுத்துக்கிறேன். தென் கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு இந்த இமேஜை சுற்றி கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் Ctrl+Shift+I கொடுத்து இப்போ செலெக்ஷன் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். மீதி இடம் மட்டும் தான் செலெக்ஷனில் இருக்கும். தென் Shift+Backspace கொடுத்து இதில் கண்டென்ட்ஸில் கண்டென்ட் அவர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃபில் ஆயிருக்கு. இப்போ Ctrl+D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வைக்கணும். ஸோ ஜஸ்ட்டு இங்கேருந்து அப்ராக்சிமேட் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த ஏரியாவை மட்டும். தென் Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணி மூவ் டூல் வச்சு ஜஸ்ட் இதை மூவ் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு Ctrl+T போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். வெளியில் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுறேன். அண்ட் இப்போ இதுக்கு வந்து ஒரு மாஸ்க் ஐக்கான் கீழே கிரியேட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். இந்த டூப்ளிகேட் பண்ணோம்ல, இந்த பார்ட் வந்து சுற்றி இந்த மாதிரி மைல்டாக எரேஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் உங்களுக்கு இந்த தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துக்கோங்க. தென் பக்கத்து ஏரியாவை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சாம்பிள் எடுத்து ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இதை டூப்ளிகேட் எடுக்கணும். இதே Ctrl+J போட்டு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த சைடில் கொண்டு வந்துக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு இப்போ இதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ Ctrl+T போட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதை லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க. அண்ட் இப்போ அதே மாதிரி இதோட மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணாமோ, ஸோ இந்த இடம்லாம் வேணாம் அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் எடுத்துக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் இல்லாமல் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் PNGன்னு போட்டாலே இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வரும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஆறு நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டு எடுத்துகிட்டு பிளாக் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஒயிட் பேக்ரவுண்டோடு எடுத்துகிட்டு பிளாக் வந்து மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து என்னோடய டாக்குமெண்ட்டுக்கு நான் கொண்டு போய்க்கிறேன். அண்ட் மேக் ஷூர் இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். தென் Ctrl+T போட்டு Shift Alt ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த அளவுக்கு இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மெமரிஸாக இருக்க இமேஜ் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இதுக்குள்ளார கிளிப்பிங் மாஸ்க் போட போகிறோம். ஸோ தட் இந்த இமேஜ் வந்து இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் PNGக்கு மேலே இருக்கணும். இந்த இமேஜை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ளார கிளிப்பிங் மாஸ்க் ஆகிடும். இப்போ இந்த இமேஜில் நமக்கு சப்ஜெக்ட் மட்டும் தான் வேணும், பேக்ரவுண்ட் வேணாம். ஸோ தட் செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ சப்ஜெக்ட் செலக்ட் ஆனதும் கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை மாஸ்க் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படின்றத சைஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த நோஸ் கிட்ட வரைக்கும் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். எனக்கு இதுக்கப்புறம் வரது ஃபுல்லாக அந்த ஹெட்டு தனியாக வெளியில் பாப் அவுட் ஆகி வர மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் இந்த லேயர் எல்லாத்தையுமே சேர்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் Ctrl+T போட்டு Shift Alt ஹோல்டு பண்ணி சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ அந்த ஹெட்டு பாப்அப் பண்ணுறதுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து இன்னும் டூப்ளிகேட் எடுத்து தான் நம்ம பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரோக் PNG வந்து நம்ம எல்லோ கலராக மாற்றிக்கலாம். இங்கேயே எல்லோ கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலராக மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்ட்ரோக் PNG சைஸை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ வந்துட்டு இதை நம்ம ராஸ்டரைஸ் லேயராக மாற்றிக்கலாம். ராஸ்டரைஸாக மாற்றிட்டு Ctrl ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். சாண்டல் கலர் சூஸ் பண்ணிவிட்டு Alt Backspace கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப லைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கான எல்லோவாக சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி Ctrl ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி Alt Backspace கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் லேயருக்கு மேலே ஒரு லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இதே எல்லோவை இங்கே என்ன கொடுத்துருக்குமோ அதே எல்லோவை செலக்ட் பண்ணிவிட்டு Alt Backspace கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். தென் அந்த லேயரை வந்து கிளிப்பிங் மாஸ்க் போட்டுடணும். யாருக்கு இந்த இதில் வச்சுருக்கோம்ல அந்த சப்ஜெக்ட்டுக்கு, இதில் வச்சு துருவ் விக்ரமுக்கு கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டேன். இது எனக்கு விசிபிளாக தெரியாது. பிகாஸ் அந்த சப்ஜெக்ட் இருக்க இடத்துல ஃபுல்லாகவே இந்த எல்லோ நமக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ தட் நமக்கு விசிபிளாக தெரியாது. பட் இங்கே தான் இருக்கும். இப்போ அந்த லேயரோட
ஃபில்லை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் see the subject. பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நமக்கு தெரியுது இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அளவு போதும். இப்போ நம்ம இந்த பார்ட்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் இருக்க சப்ஜெக்டை இன்னும் டூப்ளிகேட் எடுக்கணும். ஸோ சப்ஜெக்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் எடுத்துட்டேன். தென் அந்த லேயரை மட்டும் ட்ராக் பண்ணி டாப்பில் கொண்டு போயிடுறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கும் டாப்பில் கொண்டு போயிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க மாஸ்கில் கிளிக் பண்ணி ஃபுல் பிளாக் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே என்னென்னா நான் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணுறனோ அது மட்டும் தான் எனக்கு இங்கே அப்ளை ஆகும். ஸோ இப்போ ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துட்டேன். பட் இப்போ நான் மேலே பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்டும் சேர்த்து வரும். ஸோ பேக்ரவுண்ட் வரக்கூடாது அப்படின்னா கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி இந்த லேயரோட மாஸ்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் வந்துடும். ஸோ இப்போ நான் எங்கே இந்த லேயரில் வச்சு பெயிண்ட் பண்ணால் செலெக்ஷனுக்குள்ளார மட்டும் தான் பெயிண்ட் ஆகும், வெளியில் பெயிண்ட் ஆகாது. இந்த மாதிரி செலெக்ஷனை உங்களை ஒரு பவுண்டரியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ப்ரஷ் சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த லேயர் எல்லா லேயரையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி போட்டு ஜஸ்ட்டு கீழே கொண்டு வந்துக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்துக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்க இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்த இமேஜ் வர மாதிரி இருக்குது. பட் இதான் நமக்கு முன்னாடி வரணும். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டை டூப்ளிகேட் எடுக்கணும். எடுத்து அதை மேலே வச்சான் அப்படின்னா அப்போ தான் மேலே வரும். ஸோ தட் செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட் செலக்ட் ஆனதும் கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம டூப்ளிகேட் பண்ணதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டாப்பில் கொண்டு போயிடலாம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃபுல்லாக டாப்பில் கொண்டு போயிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இமேஜ் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஆல்சோ நம்ம பின்னாடி இருக்க பேக்ரவுண்டையும் டார்க்கன் பண்ணணும். ஸோ இது ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், ஒரிஜினல் இமேஜுக்கு பக்கத்தில் ஒரு மாஸ்க் ஐக்கான் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். இப்போ ஓவரால் பேக்ரவுண்ட் நமக்கு பின்னாடி ஒயிட்டாக இருக்குது. ஸோ இது தேவையில்ல டெலிட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஏரியாலாம் விசிபிளாக தெரியும். ஸோ இப்போ இந்த மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் வச்சு எரேஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த ஒரிஜினல் இமேஜோட பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வரும்போது இந்த மாதிரி லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு விட்டுறலாம். இப்போ ஒரு நியூவாக ஒரு பேக்ரவுண்ட் லேயர் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக அந்த லேயரை பிளாக்ல கொண்டு போயிட்டு டார்க் கிரே செலக்ட் பண்ணிக்கலாம். டார்க் கிரே செலக்ட் பண்ணி ஆல் டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ இந்த மாஸ்கில் அகைன் கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி லைட்டாக அந்த டார்க்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு உள்ளார கலராக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை கிளிப்பிங் மாஸ்க் போட்டால் தான் இதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த சப்ஜெக்டோட பேக்ரவுண்டில் இந்த இடத்துல ஒயிட்டாக இருந்துச்சு, ரொம்ப அது ஆக்வர்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேட் பண்ணிட்டேன். அதை எப்படி பண்ணேன் அப்படின்னா ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி கிரே கலர் வச்சுக்கிட்டேன். தென் ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல லைட்டாக பெயிண்ட் பண்ணேன். இந்த மாதிரி நமக்கு கிரே கலராக அப்ளை ஆகிடும். ஸோ இது பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு நமக்கு தெரியாது. இந்த இடம் மட்டும் தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓரளவு கரெக்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பிளெயினாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் பிஎன்ஜியை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். தென் ஃபில்டரில் போயிட்டு நாய்ஸில் போயிட்டு ஆட் நாய்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நாய்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மெமரிஸ் நெவர் டை அப்படின்றத ரைட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொண்டு போகணும். ஸோ இந்த இமேஜுக்கு பின்னாடி கொண்டு போகணும். ஸோ மூணுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ட்ராக் பண்ணி நம்ம எந்த இடத்துல கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நான் விட்டுறேன். அடுத்து ஃபைனலாக நம்ம ஷேடோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்டுக்கு பின்னாடி ஷேடோஸ் இந்த டெக்ஸ்ட் மேலே படுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு ஷேடோ வருது. பிகாஸ் நம்ம ஹெட் இந்த இடத்துல கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இங்கே இருக்க ஷேடோ தான் வருது. ஸோ அந்த ஆங்கிளை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி டாப்பில் ஷேடோஸ் வர மாதிரி வச்சுக்கிறேன். தென் டிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு சைஸை ரெடியூஸ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் நம்ம கரெக்டாக இருக்குது. பட் இங்கேயும் ஷேடோஸ் வருது. ஸோ அதை நம்ம அடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேடோஸ் உங்களுக்கு இங்கே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். தென் லேயர் கீழே இருக்க ட்ராப் ஷேடோ எஃபெக்ட்டை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஷேடோ லேயர் மட்டும் தனியாக ஒரு லேயராக கிரியேட் ஆகிடும். ஷேடோ மட்டும். ஸோ இப்போ இதுக்கு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் மாஸ்க் அப்ளை ஆகிடும். இப்போ பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கே மட்டும் ரிவீல் பண்ணிக்கோங்க ஷேடோஸை. அண்ட் ஷேடோஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட ஃபில்லை குறைச்சிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃபில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக கலர் கொஞ்சம் லுக்கப் பார்க்குறதுக்காக மேலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் கலர் லுக்கப் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்ப் வார்ம் லுக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதோட ஃபில்லை வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ஹைட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக நமக்கு கலர் பூஸ்டப் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் இமேஜ் ஆர் வேறு யாராவது இமேஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.